ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷடாய் வைப்ஸ். இன்னைக்கு சாட்டர்டே நைட்டு ஈவினிங் வந்து சர்ச்ல கொயர் ப்ராக்டிஸ் போயிட்டு இப்பதான் வந்திருக்கேன். ஸோ நைட் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம்னா பீஃபும் தோசையும் தான். ஸோ வந்துட்டு எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் அரைச்சு வச்சிருந்தேன் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ்ல. ஸோ இனிமேல் தான் வெங்காயம் கட் பண்ணணும், அப்புறம் தக்காளி உருளைக்கிழங்கு எல்லாமே இனிமேல் தான் கட் பண்ணி இனிமேல் தான் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஸோ கைஸ், பீஃப் வந்து 1 kg வாங்கி இருக்கோம் இன்னைக்கு. ஸோ இனிமேல் தான் அதை கிளீன் பண்ண போறேன். கிளீன் பண்ணிட்டு சமைக்கிறோம். நம்ம இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பீஃபை வந்து நம்ம வந்துட்டு ப்ரெஷர் குக்கர்ல ஆட் பண்ண போறோம். ஸோ பீஃபை வந்து ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல ஆட் பண்றோம். இன்னைக்கு நம்ம ப்ரெஷர் குக்கர்ல தான் செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பீஃபை இதுல ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதுல நம்ம வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி, 2 வெங்காயம் 2 தக்காளி, ஓகே, இதுல ஆட் பண்ணிக்கணும். இதுல வந்துட்டு இப்போ ஒரு குட்டி ஒரு 2 உருளைக்கிழங்கு இதுல நம்ம நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன போடணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறோம். அப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும், ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணுவோம், நல்ல ஒரு ஃபிளேவர் பிளஸ் வந்துட்டு காரத்துக்கும் ஏற்றபடி நம்ம ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இதுல ஒரு குட்டி டிப் என்ன அப்படின்னா, எனக்கே தெரியாது, நான் வந்து இத்தனை நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா லெமன் ஜூஸ் தான் வந்து விடுவேன். ஏன்னா அப்பதான் அது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும் மீட் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லெமன் ஜூஸ் தான் நான் வந்து விடுறது. பட் இப்பதான் ரீசெண்டா தான் எனக்கும் தெரியும் ஒரு சின்ன குட்டி டிப் வந்து என்னன்னா, கொஞ்சமா நம்ம வந்து நெய் போட்டோம் அப்படின்னா நல்ல மீட் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நானும் இன்னைக்குதான் ட்ரை பண்ண போனேன். நான் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன் அது எப்படி இருந்துச்சுன்னு. நெக்ஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஓகே. ஸோ வந்துட்டு லைட்டா நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவைக்கு நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தேவைக்கு ஏற்றபடிக்கு நம்ம வந்து சால்ட் போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கணும். ஓகே, நம்ம இப்ப கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு தேவைக்கு கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதுல போட்டுட்டு ஆன் பண்ணிக்குவோம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஸோ வந்து நான் வந்து இந்த குக்கர்ல எப்படியுமே வந்துட்டு இப்ப பெரிய குக்கர் அப்படின்னா ஒரு 3 to 4 விசில்ஸ் நமக்கு தேவைப்படும். பட் இந்த குக்கர்ல வந்து நான் எப்படியுமே ஒரு 5 to 6 விசில்ஸ் வந்து நான் போடுவேன். போட்டதுக்கு அப்புறமா பார்ப்போம். ஓகே, ஸோ இப்ப நம்ம விசிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விசில் வரட்டும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் வந்து இவ வந்து இப்போ வீடியோ எடுக்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்கா. அவ தான் என்ன வந்து நல்லா பார்த்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுக்காக தான் என் கூட வந்திருக்கா. அண்ட் டோரா மட்டும்தான் இங்க இருக்கா. புஜ்ஜி, ஆனி, ஜெரி எல்லாருமே அம்மா வீட்டுல இருக்காங்க. டைம் வந்து இப்போ 9:30 ஆயிடுச்சு. எனிவே ஒரு 10 o'clock இங்க வந்துருவாங்க. அதுக்குள்ளேயே நம்ம சாப்பாடு ரெடி பண்ணணும். அண்ட் பீஃப் வந்து ஃப்ரைனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளேயே அதை ரெடி பண்ணுவோம், ஓகே. ஸோ நம்ம வீட்டுல இருக்கிற பூனைக்குட்டிஸ் பாத்தீங்களா, இவன் தான் நம்மளோட ஷேடோ. அப்புறம் இவன் வந்து ரெயின்போ, நெக்ஸ்ட் இவன் வந்து பிளாக்கி. ஸோ இவங்க தான் நம்ம 3 பேர். இவங்க தான் இந்த 3 கியூட் குட்டீஸ். அவர் கேட். ஹாய் ஷேடோ, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். நம்ம டோரா மேடம் தான் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் சாப்பாட்டுக்காக வெயிட்டிங். ஸ்மெல் அடிக்குதா, அதனால உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்பதான் சாப்பாடு கிடைக்கும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ கைஸ் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அம்மா வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. அண்ணா தான் கொண்டு வந்து விடுறான். இதுதான் நம்மளோட லூலு. ஹாய் லூலு. எல்லாரும் வந்தோடனே குஷி ஆயிட்டா லூலு. டாமி பாத்தீங்களா, இவன் தான் எங்க டாமி. ஸோ 2 பேர் இருக்காங்க டாக். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பால் விளையாடிட்டு இருக்கிறப்போ வந்து வென்டிலேஷன் ஹோலுக்குள்ளால போயிடுச்சு. ஸோ எடுக்கவே முடியல.
அப்புறம் இப்பதான் ட்ரை பண்ணிட்டு ஒரு வழியா எடுத்துட்டாங்க வெளியே சக்சஸ்ஃபுல்லா. ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு மாமாவுக்கும் பிள்ளைங்களுக்கும். ஓகே, இப்போ வந்து இது வந்து விசில் இறங்கிடுச்சு. ஸோ வந்து இதை வந்து இனிமேல் நம்ம வந்து இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் நம்ம பண்ண போகிறோம். மழை பெய்யுற சவுண்டு தானே கேட்குது, வெளியே மழை பெய்யுது, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மழை நினச்சிட்டேவா வந்தாங்க அவங்க, மழை நினச்சிட்டேவா வந்தாங்க. சரி, ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் என்னென்னா எண்ணெய் ஊற்றணும். ஸோ தேவைக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கிராம்பு, வந்துட்டு பட்டை, ஸ்டார் அனஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் பட்டை, பட்டை கொஞ்சம் போடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து வேக வச்சிருக்கிற பீஃபை வந்து நம்ம இதுக்குள்ளால ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. பட் இன்னைக்கு வந்து பீஃப் வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்போதுமே நம்ம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி தருவாங்க. பட் இந்த டைம் என்னன்னு தெரியல, கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே தான் இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மீட் மசாலா ஆட் பண்ணுவோம். ஸோ மீட் மசாலா நமக்கு எவ்வளோ தேவை, ஒரு மேக்ஸிமம் 2 to 3 ஸ்பூன் போடலாம். அப்புறம் நமக்கு எவ்வளோ காரம், ஏன்னா இதில் கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டுப்போம். கீழே பாருங்க, 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க, என் கால் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க. எப்படா சாப்பாடு ரெடி ஆகும், நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாம உட்கார்ந்துருக்காங்க. குட் பாய்ஸா, 3 பாய்ஸ் தான். ரொம்ப சேட்டை பண்ண மாட்டானுங்க, பட் சம்டைம்ஸ் பண்ணுவானுங்க. ஓ சாரி 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 சாரி, வாழை மிதிச்சிட்டேன் தெரியாம. ஓகே, ஓகே, இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி டேஸ்ட் பார்த்தேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக உப்பு நம்ம என்ன சேர்க்குறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் தான். அது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணணும். ப்ளஸ் வந்து என்னன்னா நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதனால நம்ம காஷ்மீர் சில்லி யூஸ் பண்றோம். ஓகே, குட்டி இதெல்லாம் ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில என்ன பாக்குறாங்கன்னு பார்த்தா சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பீஃப் ரெடி ஆயிடுச்சு.
என்னன்னா வந்து மல்லித்தலை மட்டும் மிஸ்ஸிங். எப்போதுமே மல்லித்தலை ஸ்டாக்ல இருக்கும், பட் இன்னைக்கு பார்த்து மல்லித்தலை இல்ல. ஸோ எனிவே பரவாயில்ல. ஸோ இது முடிஞ்சிருச்சு. நல்லா சாஃப்டா தான் இருக்குது. பட் என்னன்னா பீஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி போட்டிருக்காங்க. எப்போதுமே குட்டியா கட் பண்ணுவாங்க தான், அது ஒண்ணுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. பட் எனிவே நைஸ். இது முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தோசை இனிமேல் ஊத்தணும். ஓகே, இப்ப நம்ம வந்து ஜெரிக்கு சாப்பாடை கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லுவோம், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் பண்ணி சொல்லு. எம்மியா இருக்கா? ஆக்சுவலா வந்து என்னன்னா எங்க அண்ணா தான் இன்னைக்கு சொன்னா, லெமன் ஜூஸ் விடுறத விட இந்த நெய் வந்து நம்ம ஊத்தணும் அப்படின்னா மீட் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு டவுட்டாவே இருந்தேன். பட் இன்னைக்கு ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இன்னைக்கு ஊத்துனேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் செஞ்சேன். பட் ரியலி வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா சாஃப்டா இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு சின்ன டிப் ஓகேவா? நெய் கொஞ்சம் ஊத்தி பாத்துக்கோங்க லெமன் ஜூஸுக்கு பதிலா. அண்ட் என்னன்னா மல்லித்தலை தான் இல்லாம போயிடுச்சு அதுல போடுறதுக்கு. ஓகே, இனிமேல் வந்துட்டு குட்டீஸுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வேண்டியதான். ஏன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்சு சர்ச்சுக்கு போகணும். ஓகே, சோ இந்த வீடியோ இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஷடாய் வாய்ஸ்.